வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக எடுத்துக்கூடிய தலைப்பு திருமூலரின் திருமந்திர பாடலாக 722வது பாடல் எடுத்துக்கலாம். ஈராறு கால் கொண்டெழுந்த புரவியை பேரறம் கூட்டி பெருந்துண்ண வல்லீரேல் நீராயிரமும் நிலமாயிரமும் தாண்டும் பாராது காயன் பிரான் நந்தி ஆணையே அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஈராறு கால் கொண்டெழுந்த புரவியை, புரவி என்றால் குதிரை, குதிரை என்றால் உயிர் சக்தி, பவர். அப்ப ஈராறு கால் கொண்டு, ஈராறு 12 அங்குலம் கொண்ட மூச்சு காற்றை கொண்டெழுத்த புரவியை, அந்த உயிர் சக்தியை நீங்க எந்த அளவுக்கு பேரறாமல் கூட்டி பெருந்துண்ண வல்லீரோ, அளவுக்கு அதிகமாக மூச்சை விடாமல் எந்த அளவுக்கு குறைக்கிறீர்களோ நீங்கள் வல்லீரலாக ஆவீர்கள். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மனிதனோட ஆயுளை நிர்ணயிக்கிறது மூச்சு காற்று தான். ஒரு 2 வீலர் ஆகட்டும் 4 வீலர் ஆகட்டும் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், கரெக்டாக இருக்குதா, காற்று சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு பால் எடுக்கிறோம், அந்த பாலை யூஸ் பண்ணும்போது காற்று அழுத்தம் கம்மியாக இருந்தால் பால் சரியாக ஓடாது. நல்லா அழுத்தம் இருந்தால் தான் ஓடும், எப்படி தட்டி விட்டாலும். ஒரு புல்லாங்குழல் எடுக்கிறோம், அதை ஊதுறோன்னா உள்ளே காற்று விட்டால் தான் அதுக்கு மதிப்பே. இப்போ இந்த உயிர் மூச்சு இருந்தால் தான் இந்த உடலுக்கே மதிப்பு. அப்போ 12 அங்குலன்றது சராசரி மனிதனோட வாழ்வை. பொதுவாக மனதை பார்த்தீங்க அப்படின்னா அளப்பாங்க. பீட்டாவே, ஆல்ஃபாவே, தீட்டாவே, டெல்டாவே. பீட்டா அப்படின்னா நிறைய தான், 14 to 40 சராசரி மனிதனோட மூச்சு காற்று அவ்வளோதானே. அப்போ இவர் ஈராறு கால் கொண்டுன்னா 12 அங்குலம்னா இன்னும் குறைக்கிறார் காற்றை. அப்போ பீட்டா வேலேருந்து நீங்கள் ஆல்ஃபா வேலுக்கு வரும்பொழுது 14 to 40 இருக்கிறது 8 to 9 மூச்சு காற்று குறையும். திருமூலர சித்தர் சொன்னவர இன்னும் குறைகிறது மூச்சு. அப்போ ஆகினை துரியம் தியானம் செய்யும்போது இன்னும் குறையும் மூச்சு. அப்போ 14 to 40ன்றது 8 to 13 என்றாகி இன்னும் என்ன பண்ணுங்க, 4 to 7 தீட்டா வேலை. அப்போ இறுதியாக துரியாதீத தவம் செய்யும் பொழுது என்ன நடக்குங்க, சமாதி நிலை, டெல்டாவே. டெல்டாவேனாங்க ஆறுகள்லாம் ஓடும், அந்த ஆறு அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. ஆனால் கடலில் கலக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதி அப்படின்னு அமைதியாக இருக்கும். அப்போ மன அலைச்சூழல் எந்த அளவுக்கு அமைதியாக நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உயிர் சக்தி குறையும். ஆனால் நம்ம டென்ஷன், கவலை, கோபம் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறோம், உயிர் சக்தியை விரயம் பண்ணுகிறோம். திருமூலர் சித்தர் சொன்ன மாதிரி இப்போ 12 அங்குலத்தோட இன்னும் குறைக்க எதில், தியானத்தின் மூலமாக. அதான் சொல்கிறார், நீராயிரமும் நிலமாயிரம் தாண்டும். நீரில் 1000 வருஷமும் வாழலாமா, நிலத்தில் 1000 வருஷம் வாழலாமா, எது உயிர் சக்தி இருந்தால். அப்போ பாராது காயம், நீங்கள் இதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. காயம் என்றால் இந்த உடல், காயமே இது பொய்யடா காற்றடித்த பையடா சித்தர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். அப்போ இந்த காயம் சரியாக இருக்கணும் அப்படின்னா பாராது என்ன பண்ணுங்க, பிரான் நந்தி ஆணையே. நீங்கள் இறைவனை நீங்கள் வணங்குனீங்க, இறை சக்தியை. ஏன் இறை சக்தியை இறைவனை சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனை நினச்சாதான் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை, அதனால் இதை நினைக்கும் பொழுது நாம் எதுவும் இல்லாமல் ஆயிடும். எந்த ஒன்றை நாம் நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறுவோம். சுவாமிஜி அழகான ஒரு பாடலை சொல்லிப்பார், குரு வணக்க பாடல் தான் சொல்லிப்பார். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தார், அப்பொருள் தன்மையார் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும், இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும். தப்பாது எவர் ஒருவர், இறுதியாக சொல்வார், தப்பாது எவர் ஒருவர் குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்குவார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, யாரை நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறுவோம். அப்போ இறைவனை நினச்சோன்னா இறைத்தன்மையாக மாறும். அப்போ இறைவனை நாம் நினைக்கும் பொழுது நம்மளோட மனம் வந்து அமைதி நிலைக்கு வர ஆரம்பிக்குது. மனம் அமைதி நிலைக்கு வந்தாவே என்ன நடக்குதுங்க, உயிர் சக்தி குறைய ஆரம்பிக்கும். அந்த நிலையில் உயிர் தான் உடலை வளர்க்கிறது. உயிரை வளர்த்தேன், இதே திருமூலர் சொன்னதான், உயிரை வளர்த்தேன் உடலை வளர்த்தினேன், உடலை முன்னே இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் ஒரு பொருள் யான் கண்டேன், உடம்பினில் யானை
யான் இருந்து ஓம்புகின்றான், நீ இருந்து ஓம்புகின்றாய் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்றார். ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று நலமழிந்தேன் பூரணமே. தாயுமானவர். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? உடலை வளர்க்கணும் அப்படின்னா, உடலை பேணி காத்தோம் அப்படின்னா உயிர் சக்தி நமக்குள்ள இருக்கும். மனசக்தி அமைதிப்படுத்தணும்னா உயிர் வளமாக இருக்கும். உயிர் நல்லா இருந்தால் தான் உடல் நலமாகவும் மனம் வளமாகவும் இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.